ஈவினிங் ஒரு 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு நைட்டு டிஃபன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு வந்து நீர் உருண்டை, அதாவது உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுவும் அதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் வந்து பண்ணுறேன். என்னோடய நைட்டு கிச்சன் வேலையை சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக நான் இன்றைக்கி இப்படி பிளான் பண்ணியிருந்தேன். கடுகு, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் சேர்த்து வந்து வதக்கணும். வெங்காயம் சேர்க்க மறந்துட்டு அதனால் தனியாக வானலில் எண்ணெய் சேர்த்து வதக்கிட்டு இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக வந்து தேங்காய் துருவலும் வந்து சேர்த்துக்கணும். இது நல்லா வானல்லே வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். மாவு நல்லா வேகணும். அதுக்கப்புறமா இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து உருண்டி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். நீர் உருண்டை, பூர்ண வச்ச கொழுக்கட்டைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கறதுக்கு போல் அதுமாரி நைட்டு டின்னருக்கு வந்து நான் பண்ணிவிடுவேன். அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நைட்டு டிஃபன் செய்கிற வேலை வந்து இருக்காது. இதோட வந்து வேலை முடிஞ்சிடும். எனக்கு கொஞ்சம் வந்து வேலை ஈஸியாக முடியும். ஸ்நாக்ஸ் செஞ்ச மாதிரி இருக்கும், நைட்டு வேலையும் வந்து சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் நான் அப்படி பிளான் பண்ணி நாளைக்கு வந்து மீல் மேக்கர் பட்டாணி போட்டு பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு தான் பட்டாணி ஊற வச்சிருக்கிறேன். சாப்பிட்டதுக்கப்புறமா கையோட கிச்சன் வேலையும் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. ஒரு 7:45